ஹாய்! இந்த மாரி பியூட்டிஃபுல்லான மோட்டிஃப் வந்து ரொம்பவே க்யூட்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்லாம் உங்களோட அனார்கலி, சுடிதார்லலாம் போடும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இது வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் வந்து த்ரெட்டில் வந்து நூலை கோர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் முடிச்சு போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் முடிச்சு போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கீழே டாட் பண்ணிவிட்டு அதோட ஓரத்துலேருந்து நான் கீழேருந்து மேலே நீடிலே எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசியோட அந்த மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் பண்ணி நானுமே நீட்டாக வரும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிறது 1 இன்ச்சோ ஒரு கூட அதிகமாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு கம்மியாகவும் எடுத்துக்கலாம், அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் அது மேலேயே போடாமல், அது ஒரு பாயிண்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக போகாமல் அது மேலேயே பக்கத்துலேயே போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி அழகான ஒரு பெட்டல் மாதிரி கிடைக்கும். இந்த பெட்டலில் வந்துட்டு மேலேருந்து த்ரெட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த சைடில் வச்சு நான் வந்து உள்ளே இழுத்து விட்டுடுறேன். இது எதுக்காக அப்படின்னா, அந்த பெட்டல் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டுட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே ஜர்தோசியை வந்துட்டு என்னோடய நார்மல் நீடிலில் நான் கோத்துக்கிறேன். பாருங்கள், நான் என்னோடய நார்மல் நீடிலில் நான் அதை வந்து கோத்துக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. என்னோடய நார்மல் நீடிலில் நான் கோத்துக்கிட்டு நான் எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே அந்த நீடில் திரும்பி உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக சிக்கு விழாமல் அந்த இதை த்ரெட்டை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு இன்னொரு பெட்டல் கிடச்சிருச்சு. அதே மாதிரியே இதையும் மேலே வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதே சேம் தான். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே போலேயே என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு பெட்டல் ரெடி பண்ணுறதுக்கான அதே இது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அங்கேருந்து மேலேருந்து த்ரெட் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஜர்தோசியை கோத்துட்டு திரும்பி நம்ம ஒரு பெட்டல் ஷேப்புக்கு கொண்டு வந்து அந்த நீடில் எங்கே எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நம்ம குத்த போகிறோம். குத்திட்டு மேலே அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே கீழேருந்து மேலே எடுத்துட்டு திரும்பி என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மேலேருந்து கீழே கொண்டு போகிறோம். இது ரொம்பவே ஈஸி தான் இந்த பெட்டல். இது வந்து நீங்கள் உங்கள் அனார்கலிலையோ இல்லை ப்ளைனாக உள்ள சுடிதார்லையோ இந்த டிசைன் பண்ணிவிட்டு ஒரு லவங்கம் ஸ்டிச் போட்டிங்க அந்த இடையில கேப்பில், இல்லைனா ஒரு கட் பீடு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களை அடிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு க்யூட்டான டிசைன் இது. பாருங்கள், அதே சேம் ப்ரொசீஜர் தான் நான் இது பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறப்ப அதை ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது ஸ்ப்ரிங் மாதிரி போய் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து அதை இழுக்காமல் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, நாங்கள் அது ட்ரை பண்ணி பார்த்தோம், ஸ்ப்ரிங் மாதிரி அது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைப் ஜர்தோசியை வந்து நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கப்ப நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சதுனாலும் புரிஞ்சதுனாலும் மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம லாஸ்ட்டு ஒன்றையுமே வந்துட்டு நம்ம அந்த மேலே வந்து லாக் ஸ்டிச் மாதிரி உள்ள நாட்டை வந்து போடுறோம். மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதேமாதிரி கீழே வந்து வச்சு இழுத்து விட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு இதில் என்னாட்டு எப்படி போடுறதுன்னு நான் கிளியராக காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இன்ஸ்டா பேஜில் இருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் இருக்கோம். நார்மலாக த்ரெட்டை வந்து நான் கீழே இருக்குது இல்லையா, அந்த கீழே இருக்க த்ரெட்டை மேலே இழுத்துக்கிறேன். ஃபுல்லாக இழுக்கக்கூடாது. இதுதான் இதில் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபுல்லாக இழுக்காமல் பாதி த்ரெட்டை கீழே வச்சுட்டு உங்களோட ஃப்ரேமை திருப்பிட்டு, நான் இப்போ காட்டுற பாருங்கள், ஃப்ரேமை திரும்பி நீடில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த லாக் ஸ்டிச் போடுறதுக்கு மேலே வச்சு கீழே குத்தணும்ல, அதே மாதிரி இப்போ கீழே குத்திட்டு இந்த நீடில் 2 சுற்று சுற்றிட்டு நான் ஃபுல்லாக கீழே பிடிச்சி இழுத்து விட்டுறேன். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக இழுக்காமல் இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே சேஃபராக இருக்கும். அந்த மேலே வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.